புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளே, ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஸ்பெஷல் கோச்சிங் ஃபார் அசிஸ்டன்ட் அண்ட் எஸ்ஐ. 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 9th, 10th, +1 and +2 டியூஷன் கிளாஸஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. CBSE and State Board 10th and +2 admission நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Vellalar Street, Mudaliyarpet, Pondicherry. Phone 0413 2357202. வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. விரிவான செய்திகள். அரியாங்குப்பம் தொகுதி அருந்ததிபுரம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு புத்தகப்பை, நோட்புக், பென்சில் ஆகிய கல்வி உபகரணங்களை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கினார். புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அருந்ததிபுரம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு புத்தகப்பை, நோட்புக், பென்சில் ஆகிய கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளி பொறுப்பாசிரியர் சுந்தரமூர்த்தி வரவேற்புரை வழங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக அஇஅதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு தனது சொந்த செலவில் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினார். இந்த நிகழ்வின் இறுதியாக ஆசிரியர் சதா நன்றி உரை நிகழ்த்தினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர் பழனிராஜா செய்திருந்தார். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக தொகுதி செயலாளர் ராஜா, வார்டு செயலாளர் ஜெயக்குமார், அதிமுக பிரமுகர்கள் ஜீவா, சிவா, நாகராஜ் ஆகியோர் உடனிருந்தனர். பட்டப்பகலில் வீட்டு முன்பு நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனத்தை திருடிய நபர்களை சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பெரியார் நகர் 6வது குறுக்கு தெருவில் நேற்று முன்தினம் பகல் நேரத்தில் 2 மர்ம நபர்கள் இருசக்கர வாகனத்தில் வந்தனர். அந்த தெருவில் வீட்டு முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்லும் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இதனை வைத்து காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. மக்கள் நடமாட்டம் உள்ள நகரில் பகல் நேரத்திலேயே துணிச்சலாக இருசக்கர வாகனத்தை எடுத்துச் சென்ற நபர்கள் குறித்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி பிராந்தியமான மாஹேயில் கனமழையால் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் வீடுகளில் இருந்தவர்களை பாதுகாப்புடன் படகுகளில் பத்திரமாக மீட்கப்பட்டனர். புதுச்சேரியின் மாஹே பிராந்தியத்தில் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடானது. மாஹே பிராந்தியத்தின் மண்டல நிர்வாகி மோகன்குமார் தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. மூலக்கடவு, பந்தக்கல் ஆகிய பகுதிகளில் அதிக அளவு வெள்ள நீர் கரை புரண்டு ஓடியது. 11 வீடுகளில் வெள்ள நீர் புகுந்தது. அங்கிருந்தோரை படகுகள் மூலம் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தோர் மீட்டனர். அவர்கள் அனைவரும் தங்களின் உறவினர்கள் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். கனமழை காரணமாக தொடர்ந்து 3 நாட்களாக பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதுவரை பாதுகாப்பு மையங்களில் தங்க மக்கள் யாரும் வராத சூழலிலும் தேவையான ஏற்பாடுகளை மாஹே பிராந்திய அதிகாரிகள் செய்துள்ளனர். தொடர் மழை பாதிப்புகள் குறித்த கண்காணிப்பு பணிகளிலும் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர். வில்லியனூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமீஸ்வரர் ஆலய மாடவீதியை பௌர்ணமி விழா குழு மற்றும் இளைஞர் குழுவினர் 120வது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலம் வில்லியனூர் பகுதியில் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது.
பௌர்ணமி நாளில் மாடவீதியை பௌர்ணமி விழா குழுவினர் 120வது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர். ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்திற்கு சிறப்பு தீப ஆராதனை செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இதனைத் தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் முருகன், செம்மனேரி ஜெயகணேஷ், பத்மநாபன், சிவக்குமார், ஆறுமுகம், இளைஞர் குழுவினர் புருஷோத்தமன், சித்திக், எழில், பிரசன்னா, முத்து, கார்த்தி, வெந்தன், புருஷோத்தமன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பௌர்ணமி விழா குழு மற்றும் இளைஞர் குழுவினர் செய்திருந்தனர். வில்லியனூர் தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோயிலில் சடல் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நடைபெற்ற ஏழை மாரியம்மன் சாமி வீதி உலாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் மார்க்கெட் வீதியில் உள்ள தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோயிலில் 96ஆம் ஆண்டு சடல் உற்சவத்தை முன்னிட்டு கடந்த திங்கட்கிழமை அன்று கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நேற்று 6ஆம் நாள் திருவிழாவில் மதிய வேளையில் சாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. இதில் சாமிக்கு பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர், பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற அன்னதான விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்றனர். இரவு ஏழை மாரியம்மன், விநாயகர் பெருமான், முருகப்பெருமான் சுவாமி இரவு மின் விளக்கு அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேலும் தினசரி காலையில் சாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை, இரவு 7 மணிக்கு மேல் அலங்கரிக்கப்பட்ட சாமி வீதி உலா நடக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உபயதாரர்கள் கிருஷ்ணராஜ், தனுசு, கிருஷ்ணமூர்த்தி, வாசுதேவன், VIP பூக்கடை சந்துரு, பாரதி, பிரபு, ராமசாமி, சீனிவாசன் மற்றும் வில்லியனூர் அருள்மிகு தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலய விழா குழுவினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். நெட்டப்பாக்கம் கம்பன் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா மழை அங்கியை துணை சபாநாயகர் ராஜவேலு வழங்கினார். புதுவையை அடுத்த நெட்டப்பாக்கத்தில் உள்ள கம்பன் அரசு மேல்நிலைப்பள்ளியில் விலையில்லா மழை அங்கி வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. பள்ளியின் துணை முதல்வர் தில்லைக்கண்ணு காமராஜ் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளராக துணை சபாநாயகர் ராஜவேலு கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மழை அங்கியை வழங்கினார். தலைமை ஆசிரியர் ரோஸ்வின் நிர்மலா முன்னிலை வகித்தார். முன்னதாக ஆசிரியர் மணிமாறன் வரவேற்பு நிகழ்த்தினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விரிவுரையாளர்கள் லதா, எழில்வேந்தன் ஆகியோர் செய்திருந்தனர். நிறைவாக ஆசிரியர் ஜெகதீசன் நன்றி கூறினார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். One India, one emotion. Weddings by Joe Salukas. புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளே, ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். Special coaching for assistant and SI. 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 9, 10, +1 and +2 டியூஷன் கிளாஸஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. CBSE and State Board 10th and +2 admission நடைபெறுகிறது. Popular Center for Success
since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Vellalar Street, Mudaliyarpet, Pondicherry. Phone 0413-2357-202. செய்திகள் தொடர்கின்றன. பெருந்தலைவர் காமராசரின் 122வது பிறந்தநாள் விழா புனித பேட்ரிக் முதுநிலைப் பள்ளியில் நடைபெற்றது. புனித பேட்ரிக் முதுநிலைப் பள்ளியில் வழக்கமான உற்சாகத்துடன் பெருந்தலைவர் காமராசரின் 122வது பிறந்தநாள் விழா வெள்ளிக்கிழமை காலை 9 மணி அளவில் தொடக்கப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் முன்னாள் மாணவியும் புதுவை அபிநய தாரகையும் புதுவை கூட்டுறவுத்துறை உதவியாளருமான திருமதி புனிதா அவர்கள் கலந்து கொண்டு பெருந்தலைவர் காமராசர் குறித்த பேச்சு போட்டிக்கு நடுவராக தலைமை தாங்கி சிறப்புரையாற்றி சிறப்பித்தனர். முதுநிலைப் பள்ளியில் பிற்பகல் 2 மணி அளவில் ரெஜிஸ் வெள்ளி விழா கட்டட வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் பள்ளியின் முன்னாள் மாணவரும் இளைஞர் கலைத்திலக விருதாளரும் இந்திய தபால்துறை உதவியாளருமான திரு பாங்கா வசந்தகுமார் அவர்கள் கலந்து கொண்டு காமராசர் குறித்த கவி அரங்கத்திற்கு நடுவராக தலைமை தாங்கி கவியரங்கத்தில் பங்கு பெற்ற மாணவ மாணவிகளுக்கு 2022, 2023, 2024 கல்வியாண்டுகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் பள்ளி அளவில் முதல் 3 இடங்களை பிடித்த 19 மாணவ மாணவிகளுக்கும் மேலும் மாணவர்கள் தினத்தை முன்னிட்டு பள்ளியில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற 50க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி மாணவர் தினம் குறித்து சிறப்புரையாற்றி சிறப்பித்தனர். முன்னதாக இவ்விழாவிற்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர்களை பள்ளி தாளாளர் ஃபெடரிக் அவர்கள் அறிமுகப்படுத்தி நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். இவ்விழாவில் பள்ளியின் மருத்துவ இயக்குனர் திருமதி ஜீட்டா ஃபெடரிக் அவர்களும் பள்ளியின் முதல்வர் திருமதி அல்போன்ஸ் ஹில்டா அவர்களும் பள்ளியில் புதிதாக பொறுப்பேற்க உள்ள முதல்வர் திருமதி ஸ்டெல்லா அவர்களும் பள்ளியின் ஆலோசனை குழு உறுப்பினர் பேராசிரியர் சீதாராமன் மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மாணவி நிவேதிதா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க, மாணவி குருபிரியா மாணவர் தின உறுதிமொழி ஏற்க, மாணவி அபிநயஸ்ரீ வரவேற்புரை வழங்க, மாணவர் அரவிந்தன் நன்றி உரை நவின்றார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தமிழ்துறை ஆசிரியர்கள் இளவழகன், திருமதி மீனாட்சி, திருமதி கவிதா, திருமதி ரெஜினா கார்மல், திருமதி வள்ளி, திருமதி ஜானகி, திருமதி ராஜலட்சுமி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி உருவையாறு பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி பேராசிரியர் வீட்டில் நகராட்சி ஊழியர்கள் என கூறி மூதாட்டியை ஏமாற்றி 43 சவரன் தங்க நகைகளை திருடிய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி உருவையாறு ராமச்சந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில். இவர் வெளிநாட்டில் பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவி விமலா தனியார் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர் நேற்று முன்தினம் பணிக்கு சென்றபோது வீட்டில் அவரது வயதான மாமியார் மட்டும் தனியாக இருந்துள்ளார். அப்போது 2 மர்ம நபர்கள் வீட்டிற்கு வந்து நகராட்சி ஊழியர்கள் என்றும் தங்கள் வீட்டில் குடிநீர் சரியாக வருகின்றதா, சாக்கடை நீர் செல்ல வழி இருக்கின்றதா என கேட்டுள்ளனர். மேலும் குடிநீர் சரியாக வருகின்றதா என வீட்டின் மேல் சென்று பாருங்கள் என கூறி வயதான மூதாட்டியை திசை திருப்பி வீட்டிற்குள் சென்று பையில் வைக்கப்பட்டிருந்த 43 சவரன் தங்க நகையை திருடிச் சென்றுள்ளனர். இது தொடர்பாக விமலா மங்கலம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தடகள பயிற்சியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி காரைக்கால் மாவட்ட தடகள வீரர் வீராங்கனை நலச்சங்கம் சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மனு அளிக்கப்பட்டது. காரைக்கால் மாவட்ட தடகள வீரர் வீராங்கனை நலச்சங்கத்தினர் மற்றும் வீரர் வீராங்கனைகளின் பெற்றோர் என 100க்கும் மேற்பட்டோர் முதலமைச்சர் ரங்கசாமியை கோரிமேட்டில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்து மனு ஒன்றை அளித்தனர். அதில் காரைக்கால் தடகள பயிற்சியாளர் கடந்த 8 ஆண்டுகளாக தங்கள் குழந்தைகளை பல்வேறு போட்டிகளுக்கு தயார் செய்து மாநில மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் சாதனைகளை படைத்துள்ளனர். இதன் மூலமாக பல வீரர் வீராங்கனைகள் அரசு பணியிலும் உயர்கல்வியிலும் இலவசமாக படித்து வருகின்றனர். மேலும் பயிற்சியாளர் காரைக்காலை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள வீரர் வீராங்கனைகளுக்கு காலை மாலையில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. பயிற்சியாளர் மூலம் தங்கள் குழந்தைகளும் நல்ல நிலையில் இருக்கின்றனர். தொடர்ந்து பயிற்சியாளர் பணி நிரந்தரமாக மற்றும் சம்பளம் உயர்வு இல்லாமலும் அவரது குடும்பம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் தற்காலிக பயிற்சியாளர்களுக்கு பணி நியமனம் அளிப்பதற்கான முதற்கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்தது. அதன்படி விரைவாக நடவடிக்கை எடுத்து தங்கள் பயிற்சியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி கோவிந்தசாலை கல்வே பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமியை வழிபட்டனர்.
புதுச்சேரி கல்வே பங்களா கோவிந்தசாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் நேற்று இரவு ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மன் சிறப்பு அலங்காரத்திலும் சிவபெருமான் சந்தனக்காப்பு அலங்காரத்திலும் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அதனைத் தொடர்ந்து சாமிக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமியை வழிபட்டனர். அதன் பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் புடவை வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி கோவிந்தசாலை கல்வே பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமியை வழிபட்டனர். புதுச்சேரி கல்வே பங்களா கோவிந்தசாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் நேற்று இரவு ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மன் சிறப்பு அலங்காரத்திலும் சிவபெருமான் சந்தனக்காப்பு அலங்காரத்திலும் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அதனைத் தொடர்ந்து சாமிக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமியை வழிபட்டனர். அதன் பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் புடவை வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம். புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளே, ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். Special coaching for assistant and SI. 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 9, 10, +1 and +2 டியூஷன் கிளாஸஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. CBSE and State Board 10th and +2 admission நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Velalar Street, Mudaliyarpet, Pondicherry 4. Phone 0413 2357 202.